வெல்கம் தமிழோட கதைகள். இன்றைக்கி ஒரு ட்ராஜடிக்கான ஆக்ஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தோட பேர் டாமினிக். இதில் நம்ம ஹீரோயின் பெரிய அசாசினாக இருக்கா. அப்படி இருக்கப்ப இவளுக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கிடைக்கிது. கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை காப்பாற்றினாலா, கடைசியில் என்ன அந்த குடும்பத்துக்கு ஆச்சு அப்படின்றத பற்றி தான் அந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி விழுந்திருக்கு. அதில் ஒரு 3 பேர் ஜீப்பில் அந்த ஃப்ளைட் இருக்க இடத்துக்கு வேகமாக போயிட்டுருக்குறாங்க. இந்த 3 பேர் போய் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறாங்க. ஒரு மரப்பெட்டி இருக்குது. அந்த மரப்பெட்டி சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க. அந்த ஃப்ளைட் ஒரு பொண்ணு ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அதுவும் ஆக்சிடெண்ட்டில் மயக்கமாகி கிடக்கு. அப்போ அந்த கேங்கோட லீடர் போய் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன இருக்குன்னு செக் பண்ணிகிட்ருக்கான். உள்ளே பணம் இருக்க வட்டி அதை எடுக்க முயற்சி பண்ணுறான். அதே சமயத்தில் அவன் கையில் இருக்க கத்தியை பிடுங்கி அந்த லீடரவே வாயை குத்தி சதக்குன்னு கழுத்துலேயே குத்தி கொன்று போட்டுறா. அப்புறம் அவன் வாயிலாக சிகரெட் எடுத்து ஊதிட்டு இந்த பொண்ணு அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கி வரா. அப்போ வெளியில் இந்த 2 பேர் கூட வந்தவங்க அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட இருந்தவன் நான் போய் டூல்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறான். போயிட்டு இருந்தவன் பின்னாடி சத்தம் கேட்கட்டியும் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அந்த தொப்பிக்காரன் செத்து கிடக்குறான். என்னென்ன பின்னாடி சத்தம் கேட்டு மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது AK-47 நம்ம ஹீரோயின் அவன் முன்னாடி நிற்கிறா. அவை கழுத்தில் துப்பாக்கி எடுத்து போட்டு இந்த பெட்டியை கொண்டு போய் காரில் வைக்க சொல்கிறான். அவனும் கொண்டே வச்சுட்டு மேடம் நான் புள்ள குட்டிக்காரன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை கேட்காம அவன் நெத்திலே சுட்டு அவனை அங்கேயே கொண்டுறா. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே இருக்க மேப்பில் சாண்டியாகோ அப்படின்ற ஊருக்கு கிளம்பி போகிறா. போகிற வழியில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அந்த காரை பார்த்துட்டு இவர் கார் தான் அப்படின்னு சொல்லி யாரோ கேட்டுறாங்க. அதனால் அந்த காரை வச்சுருக்கிறது ஆபத்துன்னு அந்த காரையும் அங்கேயே கொளுத்திட்டு அந்த சாண்டியாகோ ஊருக்கு போயிடுறா. போயிட்டு அங்கே ஒரு பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறா. அப்படி சரக்கு அடிக்கும்போது அங்கே இருக்க ஒருத்தன் பார்க்குறான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பார்த்துட்டு இந்த மாதிரி வேறு புதுசாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பேச்சு கொடுக்குறான். மேடம் எங்கேருந்து வரீங்க? இந்த ஊருக்கு வெளியாள்கள் அதிகமாக வரமாட்டாங்க. உங்களை பார்த்தா வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி தெரியுது. இந்த இடத்துக்கு இந்த டயத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒரு பொண்ணு சரக்கை தட்டி விட்டுறா. அதனால் கோவமான டாமினிக்கு அந்த பொம்பளைகிட்ட சண்டைக்கு போக உடனே நம்ம ஹீரோ தடுத்து இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்தவங்க இந்த ஊருக்காரன்ட்ட சண்டை போகிறது நல்லதில்லை, பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. டாமினிக்கு ஏற்கனவே போதிட்டு இருந்தனால நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் கசம்சாவாயிருது. நம்ம ஹீரோவும் டாமினிக்கை தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறான். மறுநாள் விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி அந்த சைடு சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கா. இந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு உடனே டியூட்டி இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை போட்டு கிளம்பும்போது பார்த்தா அவன் அந்த ஏரியாவோட போலீஸு. இதை பார்த்துட்டு நம்ம டாமினிக் கொஞ்சம் முறைச்சி பார்க்குறா. பார்த்துட்டு பின்னாடி என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்கட்டியும் பின்னாடி என்னோடய தங்கச்சி அவங்க ஃபேமிலிலாம் இருக்காங்க, ஏதாவது என்ன அவங்ககிட்ட கேளு, அவங்கள சாப்பாடு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், நீ சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்து உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போய் எங்கே சொல்கிறேன் அங்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அவன் போனதுக்கப்புறம் டேபிளில் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்களோட அக்கா பவுலினா இருக்கிறாங்க. அவங்க நம்ம டாமினிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் கோபமாகவே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு ஏதோ சந்தேகமாகவே பார்க்குறாங்க. அப்போ இருக்கும் டாமினிக் வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டியும் அந்த பவுலினா மகனை கூப்பிட்டு டாமினிக்கு பாத்ரூமை காமி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி 2 பேர் சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பொண்ணு இருக்கிறா. இவன் நம்ம பவுலினாவோட 2வது பொண்ணு. அந்த பொண்ணு பேர் ஏப்ரல். அவன் நம்ம டாமினிக்கை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்கிறான். அப்படி நம்ம டாமினிக் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது உள்ளே ஒரு தாத்தா டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காரு. இவர் தான் நம்ம ஹீரோவோட அப்பா. இவர் அங்கே இருக்க நம்ம பவுலினாவோட கடைசி பொண்ணுக்கு ஏதோ டிஷ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அப்படி போகும்போது நம்ம டாமினிக்கை பார்த்துட்டு பரவாயில்லையே நம்ம மையம் நல்ல பொண்ணாதான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. இதே சமயத்தில் நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிருப்பார். அங்கே பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட் கிராஷில் ஒரு 3 பேர் இறந்துருப்பாங்களே, நம்ம டாமினிக் தான் கொண்டது. அந்த டெட் பாடியை இப்போ அவங்க கஸ்டடியில் எடுத்து ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ ஆஃபீஸர் சாகோ அப்படின்றவர் தான் இவர் வந்து என்ன பண்ணார்னா, ஏற்கனவே இந்த 3 பேர்த்தில் ஒருத்தன் இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல இருக்குது. அதனால் அவன் பல்ல அப்படியே பிடுங்கி எடுத்துகிட்ருக்காரு செத்ததுக்கப்புறம். இப்போ நம்ம ஹீரோவை ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. வந்தோடனே இவங்ககிட்ட யார் இந்த 3 பேர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஊதுக்குப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் கிராஷில் 3 பேர் செத்துருக்காங்க, யாரோ வெளியாளுக உள்ளே வந்திருக்குறாங்க, அவன் அநேகமாக ஒரு ரஷ்யன் நினைக்கிறேன், அந்த ஃப்ளைட்டோட பைலட் தான் இங்கே 3 பேர்த்தையும் கொண்டுட்டு போயிருக்கிறான், அந்த ஃப்ளைட்லேருந்து சில திங்ஸ்லாம் எடுத்துருக்கோம் அதை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட காமிக்கிறாங்க. இதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் பாத்ரூம்குள்ளே போனாங்க. பாத்ரூமுக்கு போகும்போது அவங்களுக்கு ஏற்கனவே தலையில் அடிபட்டுருக்கும் போல இருக்குது. ஏற்கனவே ஒரு புல்லட் வந்து கிராஸ் ஆகி போன மாதிரி ஒரு காயம். அப்படியே இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. இதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே நம்ம பவுலினா அவங்களோட 4 பசங்களும் சேர்ந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ திடீர்னு நம்ம டாமினிக்குள்ளே வந்துட்டு சைலன்ஸ்னு சொல்லி கத்திட்டு ஏற்கனவே மயக்கம் வந்தனால அங்கேயே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே நம்ம பவுலினா டாக்டருக்கு கால் பண்ணிடுறாங்க.
அதே சமயத்தில் நம்ம டாமினிக்கு லைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அது என்னென்னா, நம்ம டாமினிக்கு ஏற்கனவே ரஷ்யாவில் ஒரு பெரிய அசாசினாக இருந்திருப்பா, காசுக்காக கொலை பண்ணுறவ. அப்படி இருக்கும்போது ஏதோ பெரிய கேங் கிட்ட வம்பிழுத்துட்டா போல இருக்குது. அதனால் அவங்களுக்கு பயந்து லவரோட அங்கேருந்து ஊரை விட்டே போயிட்டுருக்கா. ஆனால் இடையிலே அந்த கேங் மடக்கி பிடிச்சி துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் அவனோட லவ்வர் அந்த ஸ்டேரிங்கில் சாஞ்ச வாக்கிலே கார்லேயே செத்து போயிடுறான். இதை பார்த்துட்டு கோவமான டாமினிக் கையில் கண்ணோட வெளியே வந்து படப்படன்னு சுட ஆரம்பிச்சிடறா. ஒரு 4 பேத்தில் 3 பேர்த்த கொண்டுறா. ஆனால் அந்த கேங்கோட லீடர்ன்றவன் பட்டுன்னு நம்ம டாமினிக்கோட தலையிலே சுட்டுறான். அப்படி கீழே விழுந்தும் கூட டாமினிக் சாகலை. ஏன்னா அந்த புல்லட் வந்து லைட்டாக போய் மூளையை உரசிக்கிட்டு இருக்கும் போல இருக்குது. ஆனால் அந்த நிலைமையிலும் கூட டாமினிக் கத்தி எடுத்து அந்த கேங் லீடரை போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே ஓடி வந்திருப்பா. டக்குன்னு அலறி அடித்து எந்திரிக்கிறான் நம்ம டாமினிக். இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்தனால எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம பவ்லினாவோட 3வது பொண்ணு, அவள் கொஞ்சம் ஊமை, அவள் எதிர்த்து அப்படி இருப்பா. அதை பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து பேசுகிறாரு. உங்கள் தலையில் ஏற்கனவே ஒரு புல்லட் உரசின காயம் இருக்குது, புல்லட் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் செப்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு ஆகுது, நான் வேணா அதை பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்க விட்டியேன். நம்ம டாமினிக் மறைச்சி பார்க்குறா. டாக்டர் அங்கேருந்து போயிடுறாரு. அந்த டாக்டர் போகும்போது நம்ம பவுலினாவை ஒரு மாதிரி பாட்டு போகிறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு லவ் ஓடிட்டுருக்கு போல இருக்குது. அந்த சமயம் நம்மளோட பவுலினாவோட மக டீனேஜ் பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு வந்து இன்றைக்கி 18வது வயசு இன்றைக்கி தான் ஆகுதான். அதனால் அதுக்கான பர்த்டே செலிப்ரேஷனுக்கு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க வீடு. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அந்த டெக்கரேஷனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சமயம் நம்ம டாமினிக் பேக்கோட கிளம்பி வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நம்ம ஹீரோவை ஆச்சரியமாக பார்க்குறாரு. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஹீரோவோட ஃபேமிலி. பக்கத்தில் நிற்கிறது பவுலினா. அந்த பவுலினாவுக்கு பிறந்தது தான் இந்த 3 பேரும். இன்னொரு பையன் இருக்கிறான், வெளியே போயிருக்கிறான் போல இருக்குது. அதில் அந்த ஒரு நின்றுட்டுருக்கிற அந்த டீனேஜ் பொண்ணு தான் மூத்த பொண்ணு. மற்றபடி பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் பேச முடியாது. அதுக்கு பக்கத்தில் இருக்க பையன் தான் கடைசி ஆள். இதுதான் நம்ம ஹீரோட ஃபேமிலி. இந்த ஃபேமிலியை வச்சு தான் அந்த ஒட்டுமொத்த கதையும் போக போகுது. இப்போ நம்ம ஹீரோ பேச்சு கொடுக்குறாரு. ஏற்கனவே நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும், அந்த ஃப்ளைட்லேருந்து எஸ்கேப் ஆகி வந்து அந்த பைலட் நம்ம ஹீரோயினாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு ரஷ்யாவை சேர்ந்த பொண்ணாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்ருக்காரு. நம்ம டாமினிக் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறாமல் சாப்பாடை உட்காந்துட்றா. உட்காந்து சாப்பிடும்போது நம்ம டாமினிக்கு வந்து நிறைய காரம் போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் போல இருக்குது. அப்போ அந்த காரத்துக்கான சூப்பு நிறையா ஊற்ற விட்டியும் அதை பார்த்துட்டு நம்ம தாத்தா, ஓஹோ நீ நம்ம ஊர் பொண்ணு மாதிரி போல இருக்குது, நிறைய காரம் போட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருப்பார். அந்த சமயம் நம்ம ஹீரோவுக்கு ஸ்டேஷன்லேருந்து அர்ஜென்ட்டாக கால் வந்துடுது. அவரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ நம்ம பவுலினா, நான் டவுனுக்கு தான் போகிறேன், நம்ம டாமினிக்கை நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம பவுலினாவும் டாமினிக்கும் சேர்ந்து காரில் டவுன் பக்கம் போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம டாமினிக் கேட்குறாங்க, இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே பேச்சு வராதா அப்படின்னு சொல்லி கேட்க விட்டியும் நம்ம பவுலினா, இல்லை அவங்க அப்பா ஒரு தடவை நம்ம டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்துட்டார். அதுலேருந்து நம்ம பொண்ணு பேசவே மாட்டேங்கிறா யார்கிட்டையும், அந்த பொம்மை கூட அவர் கொடுத்த பொம்மை தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டாமினிக் பவுலினா கிட்ட நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அவங்களோட ஃபோட்டோவை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ நம்ம பவுலினா சொல்கிறா, என்னோடய தம்பி வந்து இந்த ஊர்லேயே இருந்த குற்றங்களை பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டான். அதனால் இங்கேருந்து வெளியே போகணுன்னு ஆசைப்பட்ட போது அவனுக்கு ஸ்டேஷனில் வேலை கிடச்சி. அப்போ ஒய்ஃபு எல்லாமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் அவன் லஞ்சாவே வாங்க மாட்டான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு தடவை அவன் வீட்டில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அவனை குறி வச்சு. ஆனால் அந்த இடத்துல அவன் தப்பிச்சிட்டான். அவனோட பொண்டாட்டி பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. அப்போலேருந்து அவன் தனியாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறா. அதே சமயத்தில் இந்த ஸ்டேஷனில் பார்த்தோம்னா பல்கான ஒரு ஆள் ஏதோ 2 பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க போல இருக்குது அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன விவகாரத்தில். ஏன்னா அந்த ஃப்ளைட் கிராஷில் இறந்து போன ஒரு ஆள் இந்த சாண்டியாகோ சிட்டியோட சீஃபோட தம்பி. அதனால் இவங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு பல்கான வந்திருக்கிறான். சொல்கிறான், இங்கே 2 பேர்த்தில் யாரா இங்கே 3 பேர்த்தில் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆனால் இவனுங்க நாங்கள் டூரிஸ்ட்டுக்காக வந்தவங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்குறானுங்க. அந்த சமயம் பார்த்தா அந்த சாண்டியாகோட சீஃப் வர்றான். இவன் தான் அந்த படத்தோட முக்கியமான வில்லன். நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு சைட் அடிச்சுட்டு பின்னாடி வர்றா. அப்படி இவன் வந்தோடனே, ஏன்டா அவனை கொண்டீங்க பிரதரை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை சார், நீங்கள் தப்பாக பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, நாங்கள் டூரிஸ்ட்டுக்காக வந்தவங்க, நீங்கள் தேவையில்லாமல் எங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்ருக்கீங்க, எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்காம அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை 2 பேர்த்தில் ஒருத்தனை தூக்கி கொண்டு போய் ஆசிரியரில் தூக்கி முக்கி அவனை கொண்டே போட்டுறானுங்க. இன்னொருத்தனை அழுதுகிட்டே உட்காந்துருக்குறான். அவனை பார்த்து நம்ம சீஃப் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனு செத்துருவான்னு தெரியும். அப்படியே கட் பண்ணி நம்ம 2 லேடிஸை காமிக்கிறாங்க. இவங்க எங்கே போயிருக்காங்கன்னா ஒரு கேராஜுக்கு போய் ஒரு பழைய காரை நம்ம டாமினிக்காக விலை பேசிகிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான், இல்லை இது ரெடி பண்ணால் 3 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம டாமினிக் அசலாக அதுக்கெலாம் அசர் இல்லை. ஒரு 2 கட்டு பணத்தை எடுத்து வச்சு எனக்கு புதுசு மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக ஒரு கட்டை கொடுத்துட்டு டாமினிக் அங்கேருந்து போயிடுறா. அப்படியே நம்ம பவுலினாவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க.
அங்கே நம்ம ஏப்ரலுக்கு 18வது பிறந்தநாள் விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, இவங்க இல்லீகலாக யார் யாரெல்லாம் கொலை பண்ணாங்க, என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்க எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஒரு ரெக்கார்டாக வச்சுருக்கான். இவன் வந்து வேறு ஒருத்தன்ட்ட ஒரு பெரிய அரசியல்வாதி போல இருக்குது, இவங்ககிட்ட கொடுத்து இந்த மாதிரி இவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், இவங்க ஏகப்பட்ட மக்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கலைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம சீஃபோட ஆளுங்க அங்கே திடீர்னு வந்துடுறானுங்க. எப்படி வந்திருக்கானுங்கன்னு பார்த்தா, இவ்வளோ நேரம் இவன் கூட பேசிகிட்டு இருக்கவனே இவனுக்கு சீஃபு கையால் இருந்திருக்கிறான். உடனே நம்ம ஹீரோவையும் தூக்கிட்டானுங்க. தூக்கி கொண்டு சீஃப் முன்னாடி உட்கார வச்சுருக்கானுங்க. சீஃப் சொல்கிறாரு, ஓ நண்பர்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டியாடா பாவி, எப்பட்றா நீ அந்த ரெக்கார்டில் எதுவும் காப்பி வச்சுருக்கியாமல லேப்டாப்பில், அதையெல்லாம் என்கிட்ட கொடு, எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆனால் நம்ம ஹீரோவை ஒரு வாய் கூட திறக்கல. அப்போ தான் சீஃபோட கொடூரமான முகத்தையே காமிக்கிறாங்க. நீ மட்டும் இப்போ அதை கொடுக்கலன்னா உன் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாமே சீரழித்து அவங்கள கொண்டே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு பயந்துட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான், லேப்டாப்பில் இந்த மாதிரி காப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதை வீட்டில் எங்கே மறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அந்த சீஃபு, உன்னை இங்கேருந்து உயிரோட விட மாட்டோம், இதுக்கான தண்டனை உனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ வீட்டில் விடிஞ்சோடனே ஒரே ஒப்பாரி சத்தம். என்னென்னு பார்த்தா நம்ம பவுலின் தான் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கா. என்னென்னு பார்த்தா தான் நம்ம ஹீரோவை நைட்டே கொண்டுட்டானுங்க. அவன் தலையை வெட்டி நம்ம ஹீரோவோட வீட்லேயே கேட்டில் தொங்க விட்ருக்கானுங்க. அதே வாசலில் நம்ம சீஃபோட அசிஸ்டண்ட் வந்திருக்கிறான். அவன் 4 பேர்த்த உள்ளே போக சொல்லி அந்த லேப்டாப் எடுத்து வர சொல்லிட்டான். அவள் நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து பார்க்குறா. பார்த்துட்டு நிலைமையை தெரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் இது சர்வசாதாரணம், அவள் எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டாமல் அப்படின்ட்டு இருக்கிறா. அங்கே இருக்க 2 பவுலினோட குழந்தைகளை மட்டும் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பவுலின் அழுதுகிட்டு இருக்கவட்ட போய் சமாதானம் பண்ணுறா. அந்த சமயம் நம்ம ஏப்ரலில் ஓடி வந்து கத்தி கதற அவனோட தம்பி தான் வந்து சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் ஆனால் அவங்க முன்னாடி தைரியமாக வந்து நிற்கிறா. அப்போ அதே சமயத்தில் உள்ளே போனவனுங்க லேப்டாப் எப்படியே கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க போல இருக்குது. அதை கொண்டு வந்து நம்ம ஆள்கிட்ட காமிக்க அவன் உடனே நம்ம சீஃபுக்கு ஃபோன் போட்டுறான். ஃபோன் போட்டு லேப்டாப் கிடச்சிருச்சு, உடனே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஆனால் சீஃபோ அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், அவங்கள எதுவும் கருணை காட்டவனே எல்லா வேத்தையும் கொண்டு போட்டுருங்க, குடும்பத்தில் ஒருத்தையும் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சமயம் விவரம் தெரியாமல் நம்ம தாத்தா வந்து ஒரு கண் எடுத்துகிட்டு ஏமாடா கொண்டீங்கன்னு சுட ஆரம்பிச்சிடறாரு. வேறு வழி இல்லாமல் அவங்கள சுட ஆரம்பிக்க கண் எடுக்கும்போது நம்ம டாமினிக் பிடுங்கி அவங்களே பட்டுன்னு சுட்டுறா. சுட்டு போட்ட அந்த அடியாளோட உடம்பு ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி மற்ற பெரிய பெரிய கண்ணிலேருந்து வர புல்லட்லேருந்து தப்பிச்சிடுறா. அந்த சமயம் எல்லா ஒரு இடத்து பாக்கிலையும் கொண்டு தீர்ந்து போக எல்லா பேரும் ரீலோட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவ கையில் இருக்க பிஸ்டல் எடுத்துட்டு ஒரு 4-5 பேர்த்த சுட ஆரம்பிச்சாரா. மறுபடியும் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் காருக்குள்ளேருந்து சுட்டுக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட தான் லேப்டாப் இருக்கான். உடனே என்ன பண்ணுறான்னா இருக்கிற 2 புல்லட்டு அவன் மேலே இறக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க AK-47 வெளியே எடுத்துடுறான். படப்படன்னு அவனையும் போட்டு ஒரே எதிரியாக காலி பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருக்க லேப்டாப் கையில் எடுத்துக்கிறா. எடுத்துகிட்டு இருக்கிற அந்த AK-47 வச்சு எல்லாத்தையும் ஒரு தடவை போட்டு தள்ளிட்டு கடைசி நம்ம ஹீரோவோட தலையை எடுத்து அதை ஒரு துணியில் சுற்றி நம்ம தாத்தாட்ட கொடுத்துட்றா. நம்ம தாத்தானா நம்ம மகனோட தலையை வாங்கி பத்திரமா வச்சுக்கிறாரு. அந்த சமயம் தப்பிச்சு போன போலீஸ்லாம் நேராக சீஃப் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு எங்கடா அந்த லேப்டாப் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அங்கே ஒரு ஃபாரின் பொம்பளை இருக்கிறா, அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் மட்டும் இப்படி தப்பிச்சு வந்துட்டேன், தயவு செஞ்சு நீங்களும் போகாதீங்க, எதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம சீஃப் கேட்காம நானே ஒத்தையில பார்த்துக்கிறேன் நேராக போயிடுறாரு. அந்த சமயம் வீட்டில் பார்த்தா இவங்களாம் அடித்து பிடிச்சி உள்ளே ஓடி வந்துடுறாங்க தப்பிச்சுட்டு. அப்போ நம்ம ஏப்ரல் மட்டும் நீங்கள் எப்படி இதை பண்ணீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்கில் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, என்னோடய வேலை இங்கே முடிஞ்சு, என்னோடய கடமைக்கு நான் உங்களை ஒரு தடவை காப்பாற்றிட்டேன், இனிமேல் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. ஆனால் ஏப்ரல் ஓடி வந்து என்ன ஒரு தடவை காப்பாற்றுனீங்களா, எங்களை கடைசி வரைக்கும் எப்படியா காப்பாற்றிங்கன்னு கூப்பிட்டு போயிருங்க, இங்கே இருந்தோம்னா நாங்கள் செத்துருவோம், இங்கே எங்கள் யாருக்குமே சண்டை போட தெரியாது, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சாகத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டாமினிக் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஏப்ரல் எப்படி சென்டிமெண்ட்டாக பேசி கடைசியில் டாமினிக்கை ஒத்துக்க வச்சிட்றா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டாக்டர் இந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்காக அங்கே வந்து வந்துட்டுருக்காரு. வரும்போது வழியில் ஒரு போலீஸ் வழிமறித்து அவங்களாம் இறந்துட்டாங்க, அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் டாக்டர் வருத்தப்படுறாரு. ஆனால் அங்கே போய் அவங்கள கடைசியாக பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த போலீஸு நீ போனேன்னா உனக்கு அதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி திருப்பி அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ நேராக டாமினிக்குள்ளே வந்து வெளியே செத்து போனவங்கிட்ட இருக்க கண்ணெலாம் எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறா. இப்போ நம்மக்கிட்ட 3 பெரிய கண் இருக்குது, அதுபோக ஒரு ரிவால்வர் இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படியா சமாளிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம சீஃப் தான் ஒத்தைக்கு வந்திருக்கிறான். வந்து நேராக நான் டாமினிக் நேரமாக நிற்கிறான். நின்றுட்டு எனக்கு தேவை இந்த லேப்டாப் மட்டும்தான், நீ அதை கொடுத்துட்டேன்னா நான் இந்த ஃபேமிலியை ஒன்றும் பண்ண மாட்டேன், அதோட நீ இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ இப்படி மட்டும் பண்ணலை, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். ஆனால் நம்ம டாமினிக் அதெல்லாம் அசராமல் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, லேப்டாப்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிச்சி விட்டுறா. அவனும் போயிட்டு நான் சாயங்காலம் வந்து பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டான்.
அப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது நம்ம பவுலினா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா. யார்கிட்டன்னு பார்த்தா நம்ம டாக்டர்கிட்ட தான். இதை பார்த்துட்டு நம்ம டாமினிக் உடனே செல்லை வாங்கி இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட கேட்குறான். நம்ம டாக்டர் மலை பக்கமாக ஒரு ரோடு இருக்குது, அந்த வழியாக வந்தால் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம டாமினிக் சொல்கிறாங்க, அப்போ இன்றைக்கி நைட்டு எப்படியா நாங்கள் சமாளிச்சிடுறோம், ஆனால் இன்றைக்கி நாளைக்கு காலையில் வெள்ளனா ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டுன்னு சொல்லிடுறான். அவனும் ஓகே சொல்லிடுறான். இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம வீட்டை செக்யூர் பண்ணணும். நம்ம வீட்டவே ஒரு நல்ல பாதுகாப்பான விஷயம் மாற்றணும். முதல்ல ஜன்னல் கதவெல்லாம் ஆணி வச்சு அடிச்சிருங்க. அதுபோக நம்மக்கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கலான்னு பார்க்கலான்ட்டு பின்னாடி ஒரு சின்ன கேரேஜ் மாதிரி இருக்குது, அங்கே போகிறாங்க. அங்கே பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. வயர்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம சீஃப் கடுப்பாகி இங்கே வர்றான். வந்துட்டு அவங்க ஆளுக்கிட்ட நம்ம ஹெட் ஆஃபீஸில் இருக்க பெரிய பெரிய ஃபோர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்கள், இன்றைக்கி சாயங்காலம் எல்லோரும் வந்தாங்கன்னு சொல்லி தகவல் சொல்லி விட்டுறான். இந்த பக்கம் நம்ம பவுலினா வீட்டில் எல்லா பேரும் அவங்க ஜன்னல் கதவு எல்லாமே சீல் பண்ணுறாங்க. சீல் பண்ணிவிட்டு இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் நம்ம டாமினிக் என்ன பண்ணுறான்னா வீட்டோட ஓட்டு மேலே கட்டிட்டு அதோடய வயரிங்லாம் சின்ன ஒரு மோட்ரு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல மாட்டிடுறான். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய இரும்பு டோர் எடுத்து வந்து அதுக்கு அந்த வீட்டோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்ட் அடிக்க சொல்லிடுறான். பெரிய எண்ணெய் சட்டியில் நிறைய எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க காய வைக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ராப்ஸ் எல்லாம் நிறைய செட் பண்ணி வச்சுட்டு இப்போ 2 வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு நம்ம ஏப்ரல் கிட்டே வராங்க. நம்ம டாமினிக் வந்துட்டு இந்த ஒரு டாக்கி உங்ககிட்ட இருக்கும், இன்னொன்று என்கிட்ட இருக்கும். அதில் வந்து நான் 2 பஸ்ஸர் அமுக்கும்போது உடனே நீ ஃபோக்கஸ் லைட்லாம் ஆன் பண்ணணும். அடுத்து ஒரு 5 செகண்ட் நீயா மனசுக்குள்ளே எண்ணிட்டு மறுபடியும் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடணும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கண்ணு தெரியாது, அப்போ நான் அவங்கள உள்ளே புகுந்து அவங்களை நாங்கள் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாமினிக் சொல்கிறா. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏப்ரல் அந்த சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறா. ஏற்கனவே நம்ம பவுலினா வேறு பதட்டத்தில் இருந்தனால அவங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணி போட்டால் அந்த வெளிச்சம் பளிர்னு அடிக்கிறதுனாலே என்னவோ தெரில, நம்ம பவுலினாவுக்கு இடுப்புலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நிறமாச கர்ப்பிணி வேறு, இப்போ டெலிவரி டைம் நெருங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி குழந்தை பெற்றுக்குன்னு அவங்களும் கண்ணாமொழி பிதுங்கி போயிருக்கிறாங்க. அப்படி நைட் டைம் வந்துடுது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டவே காலி பண்ணுறதுக்காண்டி அந்த ஃபேமிலியை மொத்தமாக கொல்லணும்னு நம்ம சீஃப் வந்து பெரிய டாக்டிக்கல் டீம்லாம் வர சொல்லிட்டாரு. அவங்கள 2 டீமாக பிரிஞ்சு ஒரு டீம் முன்னாடியும் இன்னொரு டீம் பின்னாடி வெளியும் போகணும். போயிட்டு யாரையுமே கைதியாக பிடிக்கவே கூடாது, யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லா பேர்த்தையும் கொண்டுருங்க. அந்த வீட்டில் ஒருத்தையும் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. முக்கியமாக அந்த லேப்டாப் வந்து எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் நம்ம கைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிளான் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஏப்ரலில் அந்த சின்ன ஷோரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அவங்க தம்பிகிட்ட ஒரு பெரிய கண்ணை கொடுத்து இந்த டோர் பக்கம் யாரும் போகாமல் பார்த்துக்க, இதுக்குள்ளே தான் அவங்க அக்கா இருந்து அந்த லைட்டை ஆப்ரேட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அவனுக்கு பயம், எப்படியோ ஒரு பவருக்குள்ளவே மறைஞ்சிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம டாமினிக்கும் அவங்க வர்றதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கிறா. உள்ள அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களாம் எப்படி இந்த சமாளிக்க போகிறோமோன்னு ஒரு உயிர் பயத்திலே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம டாமினிக் உள்ளே வர்றா. உள்ளே வந்துட்டு நம்ம 2 சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்ம பவுலினாவோட கடைசி 2 பிள்ளைங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போய் நம்ம பவுலினாவும் மொத்தம் 3 பேரையும் அது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே அடைச்சிட்டு அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு வர அந்த பெயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அங்கே ஒரு டோர் இருக்கிறதே தெரியாது. அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துடுறா. அப்படியே நைட் டயத்தில் நம்ம அதிரடி டீமும் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. முன்கேட்டு வெளியே மெதுவாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. அப்புறம் டாமினிக் வந்து நம்ம தாத்தாட்ட ஒரு கண்ணை கொடுத்துருக்கா. நம்ம தாத்தா போய் ஒளிஞ்சிக்க மாட்டேன், நான் சண்டை போடுவேன்னு சொல்லி வீராப்பா நிற்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கண்ணை கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு உயிர் காப்பாற்று தான், நீ காப்பாற்றிக்கிங்க, மாற்றி என்னையே ஷூட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கொடுத்துட்டு போயிடுறா. போயிட்டு வேமா அங்கே இருக்க கார் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா. இந்த பக்கம் ஏப்ரலும் அந்த மீட்ரு பாக்ஸில் அந்த சுவிட்சை போடுறதுக்கு ரெடியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா. இப்போ ஆள் ஓவராலாக உள்ளே போகிறத பார்த்துட்டு நம்ம டாமினிக் உடனே வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு 2 தடவை அந்த பஸ்ஸரை அமுக்கிறா. 2 தடவை அமுக்குனா சுவிட்சை போட சொல்லி ஆர்ட்ரு. உடனே நம்ம ஏப்ரலும் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்றா. ஃப்ளாஷ் லைட்டு ஃபோக்கஸில் அடிக்க விட்டியும் எல்லா பேர்த்துக்கும் கண்ணு கூச ஆரம்பிச்சிருது. அவள் கரெக்டாக ஒரு 5 செகண்ட் மனசுக்குள்ளே எண்ணிட்டு மறுபடியும் அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணோடனே திடீர்னு எல்லாத்துக்கும் கண்ணு கொஞ்சம் இருட்டாக தெரிய விட்டியும் அந்த சமயத்தில் நம்ம டாமினிக்குள்ளே போய் பட்டுன்னு ஏப்டு வேறு ஃபுல்லாக போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு 10 பேரையும் இருப்பாங்க, 10 பேரையும் கொண்டுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்புறா. மறுபடியும் பஸ்ஸரை ஆன் பண்ணுறாங்க. மறுபடியும் லைட் அடியுது. மறுபடியும் ஆஃப் பண்ணோடனே அடுத்து வர டீமே காலி பண்ணிடுறா. இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சீஃப் இன்னொரு ஆள் அனுப்பிச்சி விட்டு அவங்க கூட ஒரு 5-6 பேர்த்த மறுபடியும் உள்ளே போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றா. அந்த சமயத்தில் நம்ம டாமினிக் என்ன பண்ணுறா, டெட் பாடியோட படுத்திருக்க மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு மறுபடியும் அந்த பஸ்ஸரை அமுக்கிறா. மறுபடியும் லைட் எரியுது. மறுபடியும் சேம் மெத்தடு தான், எல்லா பேர்த்தையும் மறுபடியும் காலி பண்ணிடுறா. இந்த பக்கம் நம்ம ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருந்த பவுலினாவுக்கு பிரசவ வலி வந்து எப்படியோ குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்று எடுத்துடுறா. நம்ம பிள்ளைய முன்னாடியே எடுத்து அந்த குழந்தை வந்துருச்சு, அது கத்தாமல் இருக்க முடியாது, அது வேறு லைட்டாக அழுக ஆரம்பிக்குது. இவள் பதட்டத்தில் இருக்கிறா.
இந்த வெளியே சண்டை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஒத்தால ஜாமினிக்கு எல்லா வித்தையும் அடிச்சுட்டு இருக்கிறா. நிறைய அடியும் வாங்குறா. உடம்புல வேறு காயம் பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ கடைசி எல்லா வித்தையும் முடிச்சுட்டு கெத்தா அந்த லைட்டு முன்னாடி நிற்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம சீஃபோட அசிஸ்டண்ட்டு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறான்னா துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுறான். ஆனால் அப்படியே நம்ம டாமினிக் அசரல. உடனே என்ன பண்ணுறான்னா இவன் நேராக வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. உடனே நம்ம சீஃபோட அசிஸ்டண்ட்டு ரொம்ப கடுப்பாகி உள்ளே போகிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்மோக்கன் எடுத்து உள்ளே போட்டு விட்றான். ஆனால் நம்ம டாமினிக் அதெல்லாம் பயப்படாமல் உள்ளே போய் ஒளிஞ்சு நின்றுக்கிறான். இதே சமயம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா பேக் டோர் வழியாக ஒரு டீம் வந்திருக்காங்க. ஒரு 5-6 பேர் வந்து நேராக அந்த பின்னாடி வழியை உடைக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த மோட்டரும் பக்கம் சவுண்ட் கேட்கட்டியும் இவங்கெல்லாம் அந்த பக்கமாக போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் ஏப்ரல்ண்டு சுவிட்ச் ஆன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கா. இவன் உள்ளே போனால் நம்ம அக்காவை கொண்டுருவான்னு சொல்லி உடனே தம்பிக்கார படப்படன்னு சுட ஆரம்பிச்சிட்றான். திருப்பி அவனுக்கு சுடுறாங்க. ஆனால் இடத்துல அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே காமிக்கிறாங்க. இந்த பக்கம் என்னென்னா நம்ம சீஃபோட அசிஸ்டன்ட் கடுப்பாகி ஒரு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து நேராக உள்ளே அடிச்சிட்றான் கதவுக்கு நேராக. ஏற்கனவே டாமினிக் கதவை மறைச்சுன்றதுனால கதவோடு பிடுங்கிட்டு டம்முன்னு விழுந்துடுறா. விழுந்து அதிர்ச்சியில் எந்திரிச்சு மெதுவாக அந்த தாத்தா பக்கம் போகிறான். போயிட்டு அங்கே சட்டியில் சுட சுட எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கொதிக்கிறனே கையில் வச்சுக்கிட்டு உள்ளே வந்தால் ஊற்றிடலாம்னு ரெடியாக நிற்கிறேன். இப்போ பின்னாடி வெளியே வந்தவங்க என்னாச்சுன்னு தெரில, ஒரு 2 பேர் மட்டும் மிச்சம் இருக்கானுங்க. அநேகமாக தம்பியை போட்டு தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேக் டோரில் ஒரு சின்ன பாம்பை செட் பண்ணிவிட்டு அதை உடைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்த சீஃபோட அசிஸ்டன்ட் மூஞ்சியில் இந்த பக்கம் நம்ம டாமினிக்கு நல்லா கொதிக்கிறனே ஊற்றிடுறா. ஊற்றுனதுக்கப்புறம் அந்த வெந்த மூஞ்சியோட கூட அவன் பயங்கரமாக சண்டை போடுறான். கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம டாமினிக் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். அந்த சமயம் சுட்டதில் ஒரு குண்டு தப்பி போய் தாத்தா மேலே பட்டுருது. தாத்தா வயிற்றில் ரத்தோடு பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த சமயம் பின்னாடி வெளியில் 2 பேர் உள்ளே பூந்துட்டானுங்க. ஆனால் அந்த குழந்தை அழுக ஆரம்பித்த சத்தம் கேட்டு டக்குன்னு நிற்கிறாங்க. கரெக்டாக அந்த டோர் பக்கம் தான் சத்தம் கேட்குதுன்னு லைட்டாக பார்த்துக்கிட்டு எங்கே சத்தம் வருதுன்னு நோட் பண்ணுறானுங்க. இந்த சமயம் கீழே நம்ம தாத்தா கையில் புல்லட்டு வேறு கீழே விழுந்துருது. நம்ம தாத்தாவும் எவ்வளோ அந்த புல்லட் எடுத்து போடுறாரு, தவறிக்கிட்டே இருக்குது. எப்படியோ சமாளித்து 2 புல்லட்டை உள்ளே போட்டுறாரு. இந்த பக்கம் அந்த சீஃபோட அசிஸ்டன்ட் நம்ம டாமினிக்கு கழுத்து நெரிச்சு கொல்லவே பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானுங்க அந்த 2 பேர் குழந்தைகள்லாம் உள்ளே இருக்கதை. உடனே அந்த கதவை போட்டு நங்குன்னு தட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம டாமினிக்கை கிட்டத்தட்ட கொண்டிருப்பான் போல இருக்குது. கழுத்து ரொம்ப நெரிச்சிட்டான். நம்ம தாத்தா எவ்வளோ எடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கைக்கு சிக்க மாட்டேது. உடனே ஒரு ஏற்றி நம்ம டாமினிக் பக்கம் தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டோன்னே டாமினிக் எடுத்து நேராக நம்ம சீஃபோட மண்டையிலே ஒரு அடி அடித்து சீப்பை காலி பண்ணிடுறா. இந்த பக்கம் பார்த்தா வேகமாக ஓடி வந்து நம்ம கதவை தட்டிகிட்டு இருந்தாங்க. அவனையும் காலி பண்ணிவிட்டு நேராக கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறா. உள்ளே பார்த்தா நம்ம குழந்தைகளுக்கும் பவுலினாவுக்கும் எதுவும் ஆகலை. எல்லோரும் நல்லா இருக்காங்க. கையில் குழந்தையோட செவத்தில் சாஞ்சு உட்காந்துருக்கா நம்ம பவுலினா. உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம தாத்தா தலையை சாஞ்சு உட்காந்துருக்காரு. கொஞ்சம் சுறுதாக இருக்குது. நான் பவுலினா நம்ம தாத்தாட்ட போய் இப்போ குழந்தைய காமிக்கிறா. குழந்தைய பார்த்துட்டு நம்ம தாத்தா சந்தோஷப்படுறாரு. நீங்களாவது எப்படி எங்கேயும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை கவுத்தி அங்கேயே இறந்து போயிடுறாரு. அப்படியே போய் மோட்ரு ரூமை திறந்து பார்க்குறாங்க. ஏப்ரல் அங்கே இருள் அடித்த மாதிரி நின்றுட்டுருக்கிறா. அவள் வெளியே வந்து சுற்றி முற்றி பார்க்கும்போது தம்பிக்காரன் இறந்து போய் கிடக்குறான். அவன் அக்காவை காப்பாற்றுற முயற்சியில் அவன் இறந்தே போயிட்டான். கடைசியில் அவனை பார்த்து கதறி அழுக ஆரம்பிக்கிறான். அவன்கிட்ட சுடுவாங்கின போலீஸு ஒரு மரத்தில் சாஞ்ச வாக்கில் உயிருக்கு போராடிட்டுருக்கா. அப்படி அவன்கிட்ட போய் அவனை கொன்றுவேன்னு மிரட்டி அவங்க சீப்புக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இந்த குடும்பமே காலி ஆயிடுச்சு, குடும்பத்தை கொன்று எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு சொல்லிடுறா. அவன் ஃபோன் போட்டு இந்த மாதிரி அந்த குடும்பம் மொத்தம் காலி ஆயிடுச்சு, லேப்டாப் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த துப்பாக்கி திருப்பி பிடிச்சி அவன் தலையிலே அடித்து அவனையும் காலி பண்ணிடுறான். இந்த பக்கம் தம்பியோட சாவை நேரில் பார்த்தவ மனசு கல்லாகி இப்போ அவ்வளோ ஒரு அசாசின் மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறா. இவன் காலைல வேணும்னா என்ன பண்ணுறான்னா டாமினிக்கு வீட்டை மொத்தம் எரிச்சிட்டு பிள்ளை குட்டியெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த மலைப்பாதையை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. அந்த டாக்டர் வேறு ஆம்புலன்ஸ் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த நைட்டு போர்க்களமே நடந்திருக்கு அந்த இடத்துல. அந்த வீட்டில் இருக்க டெட் பாடியில் நம்ம சீஃப் அள்ளி போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உள்ளே போனவன் வந்து உள்ளே எந்த ஒரு பாடியும் இருக்க மாதிரி தெரில, அந்த ஃபேமிலியோட எந்த ட்ரேஸுமே இல்லை, அனைமா அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பக்கம் அந்த ஊர் பெரிய அரசியல்வாதி உலருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட இந்த லேப்டாப் மட்டும் அவங்க கையில் கிடச்சினா, நியூஸ் கையில் கிடச்சா நம்ம பேரே நாரிடும், அதுக்குள்ளே அந்த லேப்டாப்பை கைப்பற்றுற வழியை பாருன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதுக்கு பதிலாக சீஃப் இன்னொரு டீம் பெரிய டீம் வேணும், அதை வச்சு தான் அவங்கள நான் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உதவி கேட்டு வாங்கிக்கிறான். இந்த பக்கம் டாமினிக் அந்த லேப்டாப்பில் இருக்கிற வீடியோலாம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்படியே பக்கத்தில் நம்ம ஹீரோயினோட பழைய லவர் ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு சோகமாக இருக்கிறா. அப்போ நம்ம பவுலினா கேட்குறா, அவர் யார் உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்குறா. இல்லை, பெரிய பிரச்சனைலாம் நான் தப்பிச்சிட்டோம், அதுக்கப்புறம் செயின்ட் லூயிஸுக்கு போய் நிம்மதியாக வாழலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ நம்ம பவுலினா சொல்கிறா, செயின்ட் லூயிஸ் தான் எங்களோட மாமா இருக்கார், அவர் ஒரு காலத்தில் ட்ரக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார், தன்னோட பொண்டாட்டி கேன்சரில் இறக்கவாட்டியும் இப்போ ஒரு சர்ச்சில் ப்ரீஸ்ட்டாக இருக்கார், நீங்கள் இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அவர் கழுத்தில் இருக்க ஒரு ஜெபமாலை மாதிரி இருக்குது, அதை கழட்டி கொடுக்குறா.
இதை கொண்டு எங்கள் மாமாட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வேணுன்ற உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறா. அதையும் வாங்கி நம்ம டாமினிக்கு வாங்கி வச்சுக்கிறா. அந்த சமயம் அந்த குட்டி பொண்ணு ஒரு ஃப்ரெண்டு இருக்க நல்லது தான் அப்படின்னு பேசுகிறா. இவ பேசுகிறத பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாள் கழித்து பேசிட்டான்னு. அந்த சமயம் நம்ம ஏப்ரல் தூரத்தில் வண்டி வரதை கவனிச்சிட்றா. எல்லோரும் அந்த வண்டியை நோக்கி போகிறாங்க. எல்லாத்தையும் போக சொல்லிட்டு நம்ம டாமினிக் சொல்கிறா, நீங்கள் இவ்வளோ போங்க, நான் இங்கேருந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பணக்கட்டெலாம் எடுத்து நம்ம பவுலினாட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்றா. அப்போ அந்த சின்ன குழந்தை வேகமாக ஓடி அந்த புயல் பொம்மையை மட்டும் நம்ம டாமினிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுது. அப்போ நம்ம ஏப்ரல் பார்த்துட்டு, நீ தான் இனிமேல் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், இனிமேல் நீ தான் இந்த குடும்பத்துக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பிச்சி விட்றா. இந்த பக்கம் நம்ம பவுலினாவும் டாக்டரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க லவ்வில் கிஸ் பண்ணிவிட்டு சரின்னு எல்லா குடும்பத்து ஃபேமிலியெல்லாம் வண்டிக்குள்ளே ஏற்றிட்டு டோரை சாதும்போது நம்ம இனிமேல் தனியாக ஒரு வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளே ஒரு பெரிய புல்லட், ஸ்னைப்பர் புல்லட் நம்ம டாக்டரோட மண்டையை உடச்சி சிதற வச்சிருது. யாருன்னு பார்த்தா இப்போ அந்த அரசியல்வாதி மூலமாக ஒரு பெரிய டீம் இறக்கியிருக்கிறாங்க. எல்லாம் ஸ்னைப்பர் என்னோட ரெடியாக இருக்கிறாங்க காட்டுக்குள்ளேருந்து. இதை பார்த்துட்டு நம்ம டாமினிக்கு ஐயோப்பா வந்துட்டானுங்களே மறுபடியும்னு சொல்லி சுட ஆரம்பிச்சிட்றா. இந்த பக்கம் சுட, அந்த பக்கம் சுட, ஒரு ஃபயரிங் போயிட்டுருக்கு. நம்ம ஏப்ரல் என்ன பண்ணுறா, உள்ளேருந்து கீழே இறங்கி கதவை சாத்திட்டு நேராக டிரைவர் சீட்டுக்கு போய் வண்டியை நம்மளே ஓட்டிகிட்டு போயிடலாம்னு ஐடியா பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடறா. இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. நம்ம டாமினிக் இந்த பக்கம் சுட்டுக்கிட்டே ரொம்ப முன்னேறி போயிட்டே இருக்கிறா. அங்கேருந்து ஒருத்தனா செத்து விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 10-15 பேர் வந்திருப்பாங்க. எப்படி ஒரு 7-8 பேரை காலி பண்ணிட்டேன். இந்த பக்கம் நம்ம ஏப்ரல் ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குறா. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே தெரில. ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஸ்னைப்பர் புல்லட்டுக்காரன் நம்ம டாமினிக்கோட ஷோல்டர்லேயே ஒரு புல்லட் இறக்கிடுறான். கொஞ்ச நேரத்தில் நம்ம டாமினிக்கு நிலத்தடு மாதிரி போகிறான். எப்படியோ தத்தி தவந்து போய் ஒரு பாராப்னான்ட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அவனை பதிலுக்கு ஷூட் பண்ணிக்கிட்டே ஸ்னைப்பருக்கு சமாளிக்கவே முடியல அவளால். இருந்தால் லைட்டாக ஒரு ஷூட்டிங் பண்ணாட்டியும் அந்த இடத்த நோக்கி நம்ம ஸ்னைப்பர்காரையும் சுட இவன் எங்கே இருக்கான்னு நம்ம டாமினிக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே இங்கேருந்து சுட்டு அந்த ஸ்னைப்பர்காரனையும் காலி பண்ணிட்டா. இப்போ எல்லா பேரும் காலி. இந்த பக்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்த ஏப்ரலுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. உடனே அங்கேருந்து வேகமாக வண்டியை கிளப்பிட்டு போயிட்டுருக்கிறா. இவங்களை பார்த்துட்டு சந்தோஷமாக டாமினிக் நின்றுட்டுருக்கா. உள்ளே இருக்க எல்லா பேரும் அப்பா சாமி எப்படியும் ஒரு வழியை தப்பிச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷத்தில் அழுதுட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த சமயம் ஒரு பள்ளத்துலேருந்து ஒரு பெரிய கவச வண்டி விடுத்த மிலிட்ரி டேங்க் மாதிரி வந்துட்டுருக்குது. இதை பார்த்து நம்ம டாமினிக் ஐயோ வந்துட்டானுங்களா மறுபடியும், இனி எத்தனை பேராக வருவீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடிட்டுருக்கா. நம்ம ஏப்ரல் அதுலேருந்து தப்பிச்சு இந்த பக்கம் வந்தாலும் வண்டிக்கு எடுத்தாப்படி இன்னொரு கவச வண்டி பெரிய மிஷின் கன்னோட வந்துடுது. இதை பார்த்துட்டு ஏப்ரல் அரண்டே போயிடுறா. ஆனால் அவனுக்கு யோசிக்கவே இல்லை. உடனே படப்படம் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த புல்லட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஏப்ரல் லைட்டாக ஸ்டேரிங்கை திரும்புவா. பள்ளத்தில் விழுந்து வண்டி கவுந்து விழுந்தது. அப்போ உள்ள இருக்கிறவங்களாம் பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படி இருந்த ஏப்ரல் என்ன பண்ணுறான்னா, உடனே கையில் இருக்க AK-47 எடுத்துகிட்டு வெளியே வந்து நம்மளே போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு வேகமாக டோர் சாத்திட்டு வெளியே வரா. வெளியே வந்தவனுங்க யோசிக்கவே இல்லை. படப்படன்னு நம்ம ஏப்ரலே சுட்டு அவள் உடம்பே சின்ன பின்னமாக சிதறி போச்சு. நம்ம ஏப்ரல் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் டாமினிக் இதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்கா. ஆனால் இவனுங்க அதுக்குள்ளே மிஷின் கன்னை வச்சு மொத்தமாக அந்த ஆம்னி வேனவே சுட்டு காலி பண்ணிடுறாங்க. அந்த ஆம்னி வேனை வெடித்து சிதறிடுது. உள்ளே இருந்த 2 குழந்தைங்க, நேற்று புதுசாக பிறந்த அந்த குழந்தை எல்லாருமே செத்து கருகி போயிடுறாங்க. மொத்தத்தில் அவங்க நினச்ச மாதிரி இந்த குடும்பத்தையும் மொத்தமாக காலி பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் நினச்சி நம்ம டாமினிக் அந்த இடத்துல உட்காந்து கதறி அழுகிறா. அப்புறம் கொஞ்சம் மனசு தேற்றி அங்கேருந்து கிளம்பி போகிறா. மறுநாள் பார்த்தா நம்ம டாமினிக் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டா போல இருக்குது. நியூஸில் பார்த்தா நம்ம சீஃபோட அண்டவாளம் தண்டவாளம் மற்ற அவங்க பண்ண அநியாய அக்கிரமம் பூராமே நியூஸாக வெளியே வந்துடுது. உடனே இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா முதல்ல கேரேஜுக்கு நம்ம டாமினிக் விலை பேசியிருப்பான். அந்த வெள்ளைக்காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டா நம்ம டாமினிக். எஸ்கேப் ஆகி எங்கே போகிறான்னா, ஜான்விக் படத்தில் மாதிரி இவ்வளோ பெட்டிகளை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட பாஸ்போர்ட், பெரிய பெரிய கிரைனட்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் அந்த அரசியல்வாதி அம்மா வீட்டில் போய் நம்ம சீஃப் தஞ்சம் வந்துடுறாரு. வெளியே இருந்தால் என் உசுருக்கு ஆபத்து, அதனால் கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறா. அந்த அம்மாவும் சரின்னு உள்ளே விட்டுருது. இத்தனை இழந்த டாமினிக் சுமார் வாழா நைட்டாக வீட்டுக்குள்ளே இறங்குறா. சீஃபு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறா. பார்த்துட்டு போல் உட்காந்த மணிக்கே சீஃபு மல்லாந்துடுறாரு. அவங்க ஃபேமிலியில் அவங்க பொண்டாட்டியை விட்டுறான், அந்த குழந்தையிலையும் விட்டுறான். மற்றபடி அங்கே இருந்த அடியாளுக எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். இத்தனைத்துக்கு காரணமாக இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்த இந்த அரசியல்வாதி அம்மாவும் போட்டு தள்ளிடுறான். எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக பழி வாங்கின ஒரு சந்தோஷத்தோட மன நிம்மதியோடு அங்கேருந்து வெளியே வர்றா. அப்படியே செயின்ட் லூயிஸ் பக்கம் காமிக்கிறாங்க. ஒரு தேவாலயத்தில் நம்ம பவுலினோட மாமா அங்கே ப்ரீஸ்டாக இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. நேராக அவர்கிட்ட போகிறா நம்ம டாமினிக். போயிட்டு அவர் ஜெபமாலை அவர் கையில் கொடுக்குறா. கொடுத்தோன்னே அவர் தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஃபேமிலிக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் டாமினிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு என்னென்னாச்சு எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறா. எல்லாத்தையும் கேட்டு வருத்தப்பட்டாலும்
கடைசியாக நம்ம டாமினிக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி நான் பவுலினா சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம டாமினிக்கை உள்ளே கூப்பிட்டுக்கிறாரு. அப்படியே அந்த சீனை லாங் ஷாட்டில் காமிச்சு அந்த படத்தையும் அப்படியே முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ 4 பேர்த்துக்கு போய் சேரும். அப்படி இந்த வீடியோவில் பிடிக்காத ஏதாவது விஷயம் இருந்தால் கூட அதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.